கோட். இன்னைக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரமோஷன் வேலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட் படத்தோட டீம்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய இன்டர்வியூலாம் உட்காந்துட்டு ப்ரொடியூசர் வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, வைபவ்லாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூண்டி விட்டு அந்த படத்துக்கு பயங்கரமான ஹைப் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. வைபவ் அண்ட் பிரேம்ஜி, thank you. ரொம்ப ஹைப் ஏத்திட்டீங்க. அதுவும் நீங்க பிரேம்ஜி எல்லாம் பாக்கணுமே, அந்த சீன் அப்படியே வேற லெவல்ல இருக்கும், இந்த சீன் வேற லெவல்ல இருக்கும், அந்த ஓப்பனிங் சீன் அப்படியே செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு அவரோட முகத்தை பார்க்கும்போது என்னமோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு போல இருக்கு படம்னு சொல்லிட்டு அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தோண்டி விட்டுச்சு. படம் ஆரம்பிச்ச ஒரு 1 minute 60 seconds அதெல்லாம் எனக்கு முடியல, சொல்ல முடியல. அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ உனக்கு சமத்தியா அடி வாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள இருந்துட்டே தான் இருந்துச்சு. சோ அந்த படம் இப்ப நான் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அந்த வீடியோ நான் சொல்ல போறேன். இது வெங்கட் பிரபுவோட சம்பவமா இல்ல வெங்கட் பிரபுக்கு சம்பவமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா பாத்திரலாம். ஓகே, செப்டம்பர் 5 செய்யறோம். இந்த மீம் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா, ரொம்பவே மோசம். நேத்து கூட ஏஜிஎஸ் டீம்ல வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க, என்னன்னா ஸ்பாயிலர்லாம் பண்ணாதீங்கன்னு. உடனே வந்து பாத்தீங்கன்னா 4 மணி ஷோ 9 மணி ஷோலாம் பார்த்துட்டு மீம்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இந்த கேமியோ இருக்கு, அந்த படத்துல அந்த சாங்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஸ்பாயிலர் பண்ணிட்டு இருக்கானுங்க. வஸ்ட்ரா டே. இந்த வெங்கட் பிரபுவோட ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கனாலே அவர் படத்துல நடிக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. லிஸ்ட் சொன்னா பெருசா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் விஜய் அண்ணா, ஸ்னேகா, லைலா, பிரபுதேவா, பிரசாந்த், யோகி பாபு, மோகன், பிரேம்ஜி அமரன் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில பார்க்காத ஒரு கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வச்சிருக்காங்க. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில பார்த்த கதையை தான் அப்படியே தூக்கி வந்து வச்சிருக்காங்க. ஆமா, இது ஆஸ் யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். சின்ன வயசுல விஜயனா பையன் வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிடுவாரு. காணாம போயிட்டு பெரியவனா வளர்ந்து மோகனான வில்லன் இருக்கா தெரியுமா, அவரு கூடயே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அப்பாவான விஜய் கிட்ட வந்து சண்டை போட்டு இருப்பாள். அவ்வளவுதான், வேற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து கிடையாது. இல்லப்பா, யார் இன் டேஞ்சர். இந்த ட்ரெய்லர் சொல்லியிருப்பாங்க, இஸ் எ சேட், இஸ் எ கோட், லைன் இஸ் ஆல்வேஸ் எ லைன். அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஒரு படம் போல இருக்கு. ஒரு மணி ஹெய்ஸ்ட் வெப் சீரிஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரே படத்தை நம்ம கிட்ட காட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு நம்பிதான் போய் படத்தை பார்த்தேன். அந்த மாதிரி கதைலாம் கிடையாது. இந்த படத்தோட பாசிட்டிவ் திங் என்னன்னா விஜயனோட ஆக்டிங் தான். ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அந்த மனுஷன் நடிக்கிற படம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ரொம்பவே ஸ்லோ ஆயிடும், அவரோட டான்ஸ் ரொம்பவே ஸ்லோ ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் கொடுத்த படம் தான் வந்து பாத்தீங்கன்னா கோட். ஒரு 50 வயசு சின்ன பையன் இருக்கிற சின்ன பசங்க கூட வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ்ல ஸ்பேரிங் போட்டுட்டு இருக்காப்ல. ஸ்னேகா விஜயனாக்கு ஒய்ஃபா வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள வர போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். லைலா ஒரு டாக்டர் ரோல்ல வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா வந்து இருக்காது. ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்ல, காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். பட் நான் ஹாப்பியான மூமெண்ட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர் ஸ்கிரீன்ல பிரபுதேவானையும் பிரசாந்த் அண்ணனையும் வந்து பாக்குறேன். அப்ப நடிக்கும் போது இப்ப நடிக்கும் போது எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுமா. ஆனா என்ன, அவங்க டான்ஸ்ல ஆடும் போது செம்ம ஃபன்னா இருக்கு. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இந்த சின்ன பையன் விஜய் கேரக்டர் இருக்குல்ல, செம்ம ஆக்டிங் தெரியுமா. விஜய் கேரியர்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பீஸ்ட் மோட் ஆக்டிவிட்டாய் நான் பார்த்ததே கிடையாது. இதே மாதிரி ஒரு வில்லனிசம் அழகிய தமிழ் மகன் படத்துல டபுள் ஆக்ஷன் ரோல்ல பாத்திருந்தேன். பட் அந்த வில்லன் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இம்பாக்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. பட் இதுல பீக் லெவல்லே சொல்லலாம், செம்மையா இருந்துச்சு. நிறைய பேர் அந்த ட்ரெய்லரும் ஸ்பார்க் சாங்கும் ரிலீஸ் ஆகும் போது அந்த டிஏஜிங் டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபால்ட்டா இருக்குன்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க. அது என்னமோ தியேட்டர்ல அடி வாங்க போதுதான் நினைச்சேன். பட் வந்து பாத்தீங்கன்னா பிசுரே தட்டாம செஞ்சு விட்டுருக்காங்க, நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நிறைய நெகட்டிவ் திங்ஸ் தான் இருக்கு, நான் சொல்றேன். ஃபைட் சீக்வன்ஸ் தான் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பேங்காக்ல ஒரு கார் சேசிங் சீன் இருக்கும். அங்க எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல. ஏன்னா அந்த கிரௌடே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிஸியஸ்டா இருக்கும், அவ்வளவு ஜாஸ்தியா வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் இருப்பாங்க. அங்க சேசிங் சீன்லாம் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயனாக்கே வந்து ஆஸ்தான ஒரு விஷயம்னா ட்ரெயின்ல வர ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான். இந்த படத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, அதெல்லாம் அல்டிமேட். இந்த படத்துல ரெஃபரன்ஸ் இருக்கா இல்ல ரெஃபரன்ஸ்ல தான் வந்து படம் இருக்கானே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாங்களே, அதுக்கேத்தாப்புலதான் இருக்கு. மருதமலை மாமணியே முருகையா படத்துல இன்டர்வல்ல வர ட்விஸ்ட் ஆனாலும் சரி, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். அது நிறைய விஷயத்த வந்து உங்களால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, அன்பிரடிக்டபிளா தான் இருக்கும். ஒரு 40 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸை மட்டும் பில்டப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரொடியூசர் அக்கா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து சொன்ன மாதிரி
எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? படம் முடிஞ்சுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது ஆனா கடைசி கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சார் பாருங்க வெங்கட் பிரபு, எதிர்பார்க்கவே இல்லை. லயன் இஸ் ஆல்வேஸ் எ லயன். இந்த படத்துல மியூசிக் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் திங்ஸ் தான். அது நான் கடைசியா வந்துறேன். ஒரே ஒரு பாசிட்டிவ் திங் என்னன்னா அந்த விசில் போடு சாங் மட்டும் தான். ஆனா இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து யூடியூப்ல பார்த்த பாட்டு வேற, தியேட்டர்ல பார்க்கும்போது வேற வெர்ஷனா இருக்கும். நம்மளா என்ன நினைச்சோம், ஓ வேற பாட்டு ஒன்று வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம். ஆனா அங்க அப்படி கிடையாது. இதே பாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாவு கூத்த பீட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா அப்படி இருக்கும். அதை ஆட் பண்ணி விட்டாங்க. அதனால பாட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த வெங்கட் பிரபு படம்னாலே அவர் கூட நடிக்கிற ஆக்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃபன்னா இருப்பாங்க, செம்ம ஜாலியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்தாப்புல தான் சென்னை 6,28,000 அவங்களோட பாய்ஸ், அதுக்கப்புறம் மங்காத்தால தல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மால எப்ப போய் நடிக்க போறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆர்வம் இருந்துச்சு. நடிஸ்டாப்ல அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா நடிச்சு கொடுத்துருக்காரு. பக்காவான என்டர்டைனிங் படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா போய் பார்க்கலாம். போய் பாருங்க. இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. இந்த படத்துல நெகட்டிவ் திங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. நான் விஜயனோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அதே மாதிரி விஜயனோட ஆக்டிங்ல அவரோட மேனரிசம் ஒன்று இருக்கும். சுறா படத்துலயோ வாரிசு படத்துலயோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணுவாப்ல, அதெல்லாம் பார்க்கும்போது செம்மகாண்டா இருக்கும். அதே மாதிரி மேனரிசம் இந்த கோட் படத்துலயும் வருது. அவருக்கு நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிங் வருதா, இல்ல டேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்கறாங்களா இல்லன்னு தெரியல, இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படிதான் தோணுதா இல்லையானும் தெரியல. இந்த டிஏஜிங்ன்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய குஷி மார்க்காவே இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி டிஏஜிங்ன்றதை நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்ததே இல்லை. இந்த படத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் நிறைய பீப்பிள் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க, டிஏஜிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அந்த விஜயனா போர்ஷன் இருக்கு தெரியுமா, வில்லன் விஜயனா, அதுக்கு பதிலா வந்து விக்ராந்த போட்டினா கூட ஈக்குவலா மேட்சா இருக்கணுமோ எனக்கு ஒரு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல. இல்லப்பா, யார் இன் டேஞ்சர். கடைசியா குட்டி குஞ்சா விஜயனா வருவாரு. அதுக்கு அவரோட பையனை நடிக்க வச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா ஆப்டா இருக்கும். அங்க ஒரு பெரிய சொதப்பல் வேலையா நடந்துச்சு. சொல்லு, நான் போட்டேன். அதே மாதிரி ரெஃபரன்ஸ்ன்ற பேர்ல வந்து படத்துல வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு கதை இருக்கணும், அது கதை கேத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்கும். அதுல 1-2 ரெஃபரன்ஸ் இருந்தா பரவாயில்ல. ஆனா பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கதை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வைக்கிறேன்னு கதையில அந்த ஸ்கிரீன் பிளேல வந்து பாத்தீங்கன்னா கோட் அவுட்டா மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இதுக்கு நடுவுல இசைஞானி குரூப் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா படத்தை வர எடுத்துட்டு இருக்காங்களா, அவருடைய மியூசிக்கை வந்து பாத்தீங்கன்னா கோத்து விட்டுருக்காங்க. நான் ரொம்பவே எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா யுவன் விஜயனா காம்போ தான். யுவன் மங்காத்தால தலைக்கு ஒரு பீஜம் போட்டிருப்பாப்ல. இன்னி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது நின்று பேசும். இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் வந்து மங்காத்தா தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் த ஒன்லி பீஜம். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கோட்ல தளபதிக்கு ஒரு பீஜம் போடுவார்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனா அந்த மாதிரி வந்து போடல. ஒரு படத்துல ஒரு ஓப்பனிங் சாங், ஒரு இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சாங் இருந்தா கூட ஓகே. ஆனா இவங்க ஒரு 4 சாங் வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு அதுல 2 சாங்க எங்க வைக்கிறதுன்னு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா வேணுட்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கு. இதெல்லாம் எங்க நடக்கும்னா அந்த கேவி ஆனந்த் படம் வந்து பாத்திருப்பீங்க. ஒரு எமோஷனலான சீன் ஒன்று இருக்கும், அங்க வந்து ஒரு பாட்டு ஒன்று ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட் பண்ண சாங் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பார்க். மோகன் தான் இந்த படத்துல ஒரு மெயினான வில்லன் சொல்லி ட்ரெய்லர்லாம் வந்து காட்டிட்டு இருந்தாங்க. பட் அப்படிதான் நான் நம்பி பார்த்தேன். பட் மோகன் பெரிய வில்லன்லாம் கிடையாது. அவர் பாட்டுன்னு வருவாரு, அவர் பாட்டுன்னு போவாரு. அவர் வச்சு என்ன பண்றதுன்னே வந்து பாத்தீங்கன்னா தெரியல. நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். இந்த ட்ரெய்லர்ல வர சீனா தெரியல, இல்ல போஸ்டர்ல வர சீனா தெரியல. விஜய் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் மேல இருந்து கீழே ரோப்ல தொங்கிட்டு இருப்பாப்ல, சூட்லாம் மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு தொங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. செம்மையான சீன் இருக்கும் போல சொல்லி நம்பிதான் போய் பார்த்தேன். கடைசியில அங்க காமெடின்ற பேர்ல ஒரு விஷயத்த பண்ணீங்க பாருங்க, நான் மறக்க மாட்டேன்டா. ஃபீல்ட் ஏஜென்ட், ஸ்பை. படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லூப் ஹோல்ஸ்லாம் இருக்கு. படம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் போட்டு அடிப்பானுங்க பாருங்க, என்ன ஆக போகுதுன்னு தான் தெரியல. படத்தோட கிளைமேக்ஸ்லாம் தாண்டி என் போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் வச்சிருக்காங்க. அது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்றது புரியவே இல்லை. அங்கதான் வந்து பாட்டுக்கு வந்து லீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே இன்டர்வியூல சொன்ன மாதிரி படம் வந்து பாத்தீங்கன்னா தசு புசன்லாம் கிடையாது. இந்த பிரேம்ஜி எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ படம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும், சர்ப்ரைஸ் இருக்கும், ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும். அந்த மாதிரி ஒரு பருப்பம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து எதிர்பார்த்து மட்டும் கண்டிப்பா போகாதீங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஹைப்பும் இல்லாம நம்பிக்கை படம் பாத்தீங்கன்னா படம் கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா படத்தை வந்து ட்ரிம் பண்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது போக போக தான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு வந்து தெரியும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அபோவ் ஆவரேஜ். யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.